வணக்கம். நான் தான் திருமதி மங்களா கிருஷ்ணன் என்கிற மங்களா பாட்டி பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சம்மர் பயங்கரமாக இருக்கா? எல்லாரும் குழந்தைகள்லாம் ஜாக்கிரதையாக வீட்டுக்குள்ளே இருங்கோ, பெரியவாளாம் ஜாக்கிரதையாக இருங்கோ. ரொம்ப சன்ஸ்ட்ரோக்கெலாம் அட்டாக் ஆகும். ஏன்னா இது நான் அனுபவபூர்வமாக பார்த்தாச்சு. போன வாரம் நான் வெளியில் போயிருந்தேன், ரொம்ப மயக்கமாக வந்துடுது. அதனால அது என்னதுன்னு தெரியாது, இருந்தாலும் எதுவும் அட்டாக் ஆகாமல் எல்லோரும் பார்த்துக்கோ. நிறைய தண்ணி குடிங்கோ, எள்ளி இருந்தால் எள்ளீர் சாப்பிடுங்கோ, உடம்பை பார்த்துங்கோ. அப்புறம் இன்னொரு சந்தோஷமான செய்தி, நான் யூடியூப் ஆரம்பித்து நம்ம வீட்டு பாட்டி சேனல் யூடியூப்பில் வருது. அது 2 வருஷம் ஆச்சு நான் ஆரம்பித்து. இன்றைக்கி தான் இது 2வது வருஷம். அந்த குழந்தைக்கு இது 2வது வயசு ஆரம்பம். அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து தவழ்ந்து நீஞ்சி இப்போ நடக்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. அதை இன்னும் நல்லா நடக்க வச்சு ஓட வைக்கணும். நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் நீங்கள்லாம் தான் கொஞ்சம் ஆதரவு கொடுக்கணும். என்னால் ஆனது உங்களுக்கு இது என்ன எப்படி பிடிக்குமோ அது மாதிரி நானும் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், அவ்வளோதான். அட்வைஸாகவும் எடுத்துக்காதீங்க, ஏதாவது சொல்லுவேன் நானும், அவ்வளோதான். நம்ம வீட்டு பாட்டி ஆரம்பித்து 2024 ஏப்ரலில் நானும் என் நாத்துக்காரரும் பேசின உட்காந்துச்சு. அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தார். எதையாவது டைவர்ட் பண்ணிக்கணுமே, மனசு கவலையாகவே இருந்தது. சரி, நானும் நிறைய பேசினே இருப்பேன். அவர்கிட்ட பேசினேச்சு, நீ இது மாதிரி ஒரு யூடியூப் சேனல் இது பண்ண அப்படின்னு சொன்னார். அதுக்கு டாபிக் என்னன்னு கேட்டோம். என் பேரன் நம்ம வீட்டு பாட்டின்னு போடலான்னார். நான் இந்த யூடியூப்பில் எடுக்கிறானே அவன் தான். அதனால அந்த டாபிக் எடுத்துனோம். எடுத்துட்டு ஏதோ குழந்தைகளுக்காகத்தான் ஆரம்பிச்சது. குழந்தைகளுக்கும் சொல்கிறேன், பெரியவாளுக்கும் சொல்கிறேன். எனக்கு நீங்கள் பெரியவாளும் சின்ன குழந்தைங்க தான் எனக்கும். அதனால எது சொல்கிறதுனாலும் நல்லா இதுவாக கேட்டுக்குங்க. அவர் ரொம்ப அட்வைஸ் பண்ணார். அவர் மோட்டிவேட் பண்ண கொண்டு தான் என்னால் பண்ண முடியுது இப்போது. ஆனால் இப்போ கொஞ்சம் மனசு கஷ்டத்தில் இருக்கிறதுனால நான் அவரை நினைவு கூடுறேன். அதான், வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். மனசு நிம்மதி ஆகணும்னா ஏதோ ஒரு டைவர்ஷன் வேணும் நமக்கு. வெளியில் வாசலில் போகிறதுக்கு இப்போ முடியல, வெயிலாக இருக்குது. அதில் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். கவலை இல்லாமல் இருக்கணும்னா இப்படி தான் ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும். இருந்தாலும் புக்ஸ் படிப்பேன், ஸ்லோகம் படிப்பேன், நிறைய என்னை டைவர்ட் பண்ணிட்டே இருக்கேன். 11லேருந்து 12:30 மணி, 12லேருந்து 1:30 மணிக்கு எங்கள் ஸ்லோகம் குருமாமி சொல்லி கொடுக்குறா. அதில் டைவர்ட் பண்ணுவேன். சாயங்காலம் விளக்கு இது பண்ணுவேன். இப்படி ஏதாவது பக்தி சேனல் பண்ணி எப்படி ஏதோ மனசை டைவர்ட் பண்ணோம். அதனால் யாரும் மனசு ஒடிஞ்சு போய் இருந்துடக்கூடாது. அடுத்தது நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது, அதை பார்க்கணும். வாழ்க்கை இருக்கோ இல்லையோ, குழந்தைகள்லாம் இருக்கா, அவளுக்கெல்லாம் நல்லதெல்லாம் நடக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏதோ ஆண்டவன் நம்மளை இருக்க வச்சு பார்க்க வைக்கிறான். அதனால நம்ம பார்த்து குழந்தைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருக்கணும். மற்றபடி இன்னும் மேலே நிறைய யூடியூபர்ஸ் வெளியில் வரணும். எல்லாரும் நிறைய பேரை நான் வான்னு கூப்பிடுறேன். அவளுக்கு இன்னும் நிறைய தெரியும் இல்லையா. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், எலெக்ஷன் வருது 23ஆம் தேதி. எல்லாரும் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. நம்ம தேர்ந்தெடுக்கிறது தான் நம்மளுடைய இதுதான். அதனால நல்லா பார்த்து தேர்ந்தெடுத்து நல்லபடியாக ஓட்டு போட்டு வாங்கோ. வயசானவாளுக்கு ஏதோ ஒரு வசதி பண்ணுவாள், வீல் சேர் அது அப்படி ஏதாவது இருக்கும். அங்கே கிட்டக்க தான் நமக்கு கிட்டக்க இருந்ததுன்னா கிட்டக்க போங்கோ. இல்லை கார் வசதி இருந்ததுன்னா காரில் போயிட்டு வீல் சேரை ஹெல்ப் பண்ணுறா. போயிட்டு தண்ணி பாட்டில் கையில் வச்சுக்கோங்க. பாட்டில் கொடுக்குறா தண்ணி பாட்டில். அது மாதிரி ஏதாவது சாப்பிட்டு இது பண்ணுங்க. யாரும் வெயிலில் சஃபர் பண்ணிக்காதீங்க. நல்லபடியாக ஓட்டு போட்டு வாங்கோ. நல்ல ஆட்சியாக அமையட்டும். அதுக்கு பகவானை வேண்டிப்போம். இந்த யூடியூப் நல்லா வளர்றதுக்கு மேலே வளரும் ஆண்டவன் பிரார்த்திக்கிறேன். எல்லாரும் எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எல்லாருக்கும் நம்ம வீட்டு பாட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் ஐக்கான் பண்ணுங்கோ. எல்லாரும் நல்லா விரும்பி பாருங்கோ. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா நான் சொல்கிறேன். தெரியறது தெரியாது எல்லாம் இருக்கும். தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், அதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்கோ. நல்லபடியாக எல்லாரும் ஜாகிரதை பத்திரமா இருங்கோ. இந்த சம்மர் முடிகிற வரைக்கும் எல்லோரும் கொஞ்சம் இதுவாக இருங்கோ. கத்திரி வெயில் தான் ஆரம்பிக்க போகிறது. அதனால ஜாக்கிரதை இருக்கும். தண்ணி பானையெல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சுக்குங்கோ. யாராவது ரோட்டில் கூட போனவாளுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லாதீங்க. நல்லா தண்ணி அவளுக்கு கொடுங்கோ. ஏன்னா ரொம்ப தாகத்தில் இருக்கிறது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கோ. இதுதான் நமக்கு செய்ய வேண்டிய உதவி. இதுக்கு பகவானாக பார்த்து வர்ண பகவானாக கொஞ்சம் அப்புறம் மழையை கொடுப்பார். அப்போ சரியாயிடும். நமக்கெல்லாம் வெக்கேஷன் வெயிலெலாம் சரியாக போயிடும். அப்புறம் ஸ்கூல்ஸ்லாம் திறந்துருவா. எல்லாம் கிடுக்கிடுன்னு ஓடணும். நீங்கள்லாம் அதுக்கெல்லாம் ரெடியாக இருங்கோ. அவ்வளோதான். நன்றிம்மா. வணக்கம்.